கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு தியானம். இன்றைய தியானத்துக்கான வசனம் மத்தேயு 10வது அதிகாரத்தில் 28வது வசனம். ஆத்துமாவை கொல்ல வல்லவராய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இந்த வசனத்தில் ஆத்துமாவை கொல்ல முடியாமல் சரீரத்தை மட்டும் கொல்றவங்களுக்கு பயப்படாமல் ஆத்மா ஆவி சரீரத்தை நரகத்தில் அழிக்க வல்லவராகிய தேவனுக்கு மட்டும் பயப்பட சொல்லி பார்க்குறோம். இந்த வசனத்தில் நம்முடைய தியானத்துக்கு என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பயம் இருக்கும். லைஃப்பை பற்றி பயம் இருக்கும், ஃப்யூச்சரை பற்றி பயம் இருக்கும், ஆஃபீஸ்க்கு போனால் பயம், வீட்டில் இருந்தால் பயம், இல்லை ஒரு விஷயத்தை செய்யணுன்னா பயம், செஞ்சால் இப்படி தப்பாயிடுமோன்னு பயம், தூங்கினா பயம், தூக்கம் வரலைன்னா பயம், இதை சாப்பிட்லாமா இதை சாப்பிடக்கூடாதா, இப்படி எல்லாத்துலேயுமே மனுஷனுக்கு என்ன பயம்தான். ஆனால் இது எல்லாத்துக்கும் பயந்த மனுஷன் தேவனுக்கு பயப்படணும்னு நினைக்கிறானா கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இதெல்லாமே யோசித்து பயப்படுறதுக்கே நேரம் சரியாக இருக்கும்போது தேவனுக்கு பயப்படணும்னு தோணுமா? தேவன் இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாதுன்னே தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் தேவன் இந்த மத்தேயு 10:28 வசனத்தில் தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஆத்துமாவை கொல்ல முடியாத சரீரத்தை மட்டும் கொல்லுற மனுஷங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா பயப்படாமல் இருக்கணும். சூழ்நிலைகளுக்கு பயப்படாமல் இருக்கணும். நம்முடைய ஆவியை, ஆத்மாவை, சரீரத்தை மூணையுமே நரகத்தில் அழிக்க வல்லவரான தேவனுக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு ஆத்மா எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. ஃபஸ்ட்டு ஆத்மா இருக்கா இல்லைன்னு கூட மனுஷனுக்கு தெரியாது. அப்படி இருக்கிற சாதாரண மனுஷனால் சரீரத்தை தாக்க முடியும், சேதப்படுத்த முடியுமே தவிர அவனால் வேறு எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு நம்ம பயப்படலாமா அப்படி கேட்டால் கண்டிப்பாக பயப்படக்கூடாது. தேவனுக்கு மட்டும்தான் பயப்படணும். ஏன் தேவனுக்கு பயப்படணும் அப்படின்னா, தேவன் தான் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அவர் தான் ஆத்மாவையும் ஆவியையும் ஒரு மனுஷனோட சரீரத்தில் உண்டு பண்ணியிருக்கிறாரு. சரீரம் நம்ம பெற்றவங்களால் நமக்கு வந்துச்சு. ஆனாலும் இந்த உள்ளுக்க இருக்கிற ஜீவன் இருக்குல்ல, அந்த ஜீவ சுவாசத்தை கொடுத்தது ஆண்டவர் மட்டும்தான். ஆமென். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு ஆவியையும் ஆத்மாவையும் கொடுத்துருக்கிறாரு. சரீரத்தை மட்டும் கொடுத்த மனுஷங்களுக்கு நம்ம சூழ்நிலைகளுக்கும் நம்ம பயப்படாமல் அந்த ஆவியையும் ஆத்மாவையும் ஜீவனை தந்த தேவனுக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும் தவிர சரீரத்தை கொல்லுகிற சாதாரண மனுஷங்களுக்கோ சூழ்நிலைகளுக்கோ பிசாசின் சோதனைகளுக்கோ நம்ம பயப்படாமல் தேவனை மட்டும் துதித்து அவரை மட்டும் நம்பி தைரியமாய் வாழ்வோம். ஆமென். இதுபோல் தினமும் ஒரு தியானம் செய்ய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட அன்பானவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி.